எத்தனாவது சண்டே இது? பயணங்கள்லாம் நல்ல மும்மரமாக தான் இருக்கு. ஓகே, எத்தனாவது சண்டே? எதுக்கு பிறகு 5வது சண்டே? என்ன எதுக்கு பிறகு 5வது சண்டே? திருத்துவ பண்டிகை பிந்தின திருத்துவ பண்டிகை இருக்குல்ல, ட்ரினிட்டி, the fifth Sunday after Trinity. அதுதான் இது 5வது. ஓகே, பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் வாசித்தப்பட்ட அந்த வேத வாசிப்பு லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1லிருந்து 11 வரை நாம் தியானிக்க போகிறோம். ஓகே, இன்று என்ன தியானிக்க போகிறோம் என்றால், see what are we going to meditate today is a meditation about discipleship. சீஷத்துவம் என்றால் என்ன? இன்னைக்கு தலைப்பே அதுதான், discipleship. What do you mean by discipleship? And யார் அந்த சீஷத்துவத்தை தொடர போகிறார்கள்? யார் அதை செய்ய போகிறது? எதற்காக சீஷத்துவம்? எதற்காக சுவிசேஷம்? அல்லவா? அப்ப யார் அந்த சீஷத்துவத்தை தொடர போகிறது? யாரு அதை எடுத்து செய்ய போகிறது? அதுதான் இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை உருவாக்கினார். இன்று நாமும் அப்படியாகத்தான் சீஷர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் இயேசு சொன்னார் இல்லையா? உலகம் எங்கும் போய் சகல ஜாதியும் சீஷராக்குகிறார். Go ye therefore make all disciples அப்படின்னு இல்லையா? ஆக சீஷத்துவத்தை குறித்து தான் நிறைய நம்ம பேச போகிறோம். இங்க இயேசு லூக்கால எழுதின சுவிசேஷத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். அதில் 15ஆம் அதிகாரம், அப்படிதானே? 15ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? 5ஆம் அதிகாரம். ஓகே, அதை எடுத்துக்க வாசிக்கலாம். நான் சொல்லும் போது வாசிக்கலாம். ஓகே, இங்க மீன் பிடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். யார் யார் மீன் பிடித்தார்கள்? before that what is name? Simon. Okay, சிமியோன் இல்லவா? ஓகே, நீங்க பாருங்க, பெரும்பாலும் பாருங்க, மீன் பிடிக்கிறவர்கள் எப்பொழுதுமே எப்போ போவாங்க மீன் பிடிக்க? சரி, நீங்க என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என்னது? ராத்திரி, மார்னிங் அண்ட் நைட். See, night until morningல தெப்பலி. ஓகே, இப்ப ஏன் அப்படின்னாக்கா போட்டாச்சு. ஓகே, ஏன்னு சொன்னாக்கா, காலையில பகல போனா அந்த வெளிச்சத்தினால நரம்புகள், அந்த வலை நரம்புலாம் தெரியும், கண்ணு வெளிச்சமா யாருக்கு? மீனுக்கு. அதனால போவாது. இருட்டுனா ஒண்ணுமே தெரியாது. ஆமா இல்லைங்களா? நமக்கே தெரியாது. வீட்டில் போனாங்க அந்த மோதிக்குமே, அது மட்டும் அது மோதிக்குமா மாட்டிக்குது மீன். அதனால தான் ராவலை போகிறது. ராவலை போனால் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த நைட் இஸ் பெட்டர். ஓகே, இங்க லூக்கா இப்படியாக எழுதுறாரு. என்னக்கா 2ஆம் வசனத்தை வாசிமா. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவர்களை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். இது ஏன் எதற்காக வலைகள்லாம் அலசி கொண்டிருக்கார்கள்? எதுக்கு? அது அர்த்தம் பண்ண இல்லை. ஓகே, ஏன் வலையை அலசி கொண்டிருக்காங்க? அலசுறது இல்லை. அதாவது அலசுறதுனா தண்ணியில் போட்டு அலசுறாங்களே, கழுவுறது. ஏன்? Why are they washing their nets? மீன் கிடைக்கல, அதனால கழுவுறாங்க. மீன் கிடைக்கல, வலையை போட்டு போயிடலாம் பேசாம. ஏன் கழுவுறாங்க? ஏன் சோறு பானையை ஏன் கழுவுறீங்க? பானையை ஏன் கழுவுறீங்க? சோத்து பானையை அவ்வளவுதானா? அப்புறம் பாவிக்க மாட்டீங்களா? ரைட், you will use bag. ஏன் கழுவுற அலசுறாங்கன்னா, மறுநாள் மீன் பிடிக்கிறதுக்கு ஆயத்தம். ஆமாவா இல்லைங்களா? இன்னைக்கு கிடைக்கலன்னா அப்ப நாளைக்கு சாப்பிட மாட்டாங்களா? மீன் பிடிக்க மாட்டாங்களா? அதுக்காக தான் கழுவுறாங்க. அதுக்கு அலசிக்கிட்டு, அதனால பிரிமார்களே ஆயத்தம். இந்த மீன் பிடிக்கிறவர்களே மறுநாள் மீன் பிடிக்குவதற்கு ஆயத்தமா இருக்கிறார்கள்.
நாமளும் அப்படியாவது நம்ம வாழ்க்கையிலே அடுத்த காரியத்துக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதற்காக நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வாழ்க்கையிலே ஆயத்தமாக இருக்கிறது மட்டுமல்ல, வேலையிலும் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். நாளைக்கு என்ன செய்யணும் ஆயத்தமாக இருக்கிறோம். கடவுளுக்குரிய காரியத்துக்கு நாம் என்ன ஆயத்தமாக இருக்கிறோம் என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படியாக தான் வலைகளை அலசினார்கள், கழுவினார்கள். ஓகே, வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அடுத்த இதுல பாருங்க, வாசிமா 3வது. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அது கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். படகுகளில் ஒன்றில் ஏறினார். படகுல போட்ல he got into one of the boat. That means what the meaning? One of the boat means there are many boats. இல்லையா? அப்புறம் படகு ஒன்றுக்கு மேலே இருந்தது, அதான் ஒன்றில் அவர் ஏறினார் என்று. அப்ப அடுத்த படகுல யார் இருந்தா? ஒன்று படகு இருந்துச்சுல, சீஷர்கள். அதில் தான் கடைசியாக பார்க்க யார் இருந்தது? யோவான், யாக்கோபு, யோவான் இருந்தாங்க. ஓகே, இங்க பாருங்க, அதை சிமியோனுடைய இருந்தது. அதை கரையில் சற்று தள்ளும்படி. அப்ப கரையிலிருந்து தள்ளும்படினா கரையில, அப்ப இயேசு கரையில் இருக்கிறாரு, சிமியோனை கூப்பிட்டு தள்ளு படக அப்படின்னு. அப்ப என்ன செஞ்சிருப்பான் சிமியோன்? படக கரையில தள்ளியிருப்பான். அப்ப கரையில் இருந்தார் இல்லையா? அப்ப கரையில் இருந்துகிட்டு இயேசு கிறிஸ்து கரையிலிருந்து அவர் போதகம் பண்ணியிருக்கலாம். அம்மாவாலே அங்க அப்படிதான் போட்டிருக்குது, போதகம் பண்ணினார் அப்படின்னு. அவர் கரையிலேயே இருந்து போதகம் பண்ணியிருக்கலாம். அப்படின்னா கடல் இது, மலைக்காடு இது இல்லவா, இங்கிருந்து அவர் போதகம் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஆனா ஏன் படகுல ஏறி போகணும்? அது காரணம் இருக்கு, 2 காரணம் இருக்கு படகுல ஏற. ஒன்று, அதாவது நீங்க கடற்கரையில போனீங்கன்னாக்கா கப்பல் சத்தம் சங்கு விட்டாக்கா அவங்க ஓ அப்படின்னா கேட்குதா இல்லையா? எப்படி என்றால் அதோட காற்று வீசுது இல்லைவா? அப்ப நம்ம குரல் கொடுத்தாக்கா அந்த காற்றோட குரல் மலைக்கு மேலே கொடுப்போம். அதுக்குத்தான் அவர் பாருங்க, எங்க பிரசங்கம் பண்ணால் மலை நின்று பிரசங்கம் செய்வார். ஏன்னா எல்லாருக்கும் அந்த செய்தி போவதற்காக, கேட்பதற்காக. அதனால தான் அந்த படகுல ஏறி போனதாக பார்க்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்கிறோம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து ஏன் சிமியோன் படகுல ஏற வேண்டும்? ஏதோ ஒரு காரணம் இருக்கு அல்லவா? இயேசு கிறிஸ்து சிமியோனை அடையாளம் கண்டு கொண்டார். என்ன அடையாளம்? அவங்கிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்கிறது. அவன் கொஞ்சம் முன்கோபக்காரன் தான் அல்லவா? இருந்தாலும் இருப்பினும் அவர் அவனை தேர்ந்தெடுத்தார், தெரிந்து கொண்டார். Jesus has identified Simon that he will be a good fishers of men and he will be a good disciple. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து எப்படி சிமியோனை அடையாளம் கண்டு கொண்டாரோ, ஒன்றுமில்லாதவன், படிப்பு அறிவு இல்லாதவன், மீன் பிடிக்கிறவனை மனுஷனை பிடிக்கிற அளவுக்கு ஆண்டவர் மாற்றினார் அல்லவா? நாமும் அப்படியாக இருக்கலாம். You might think that I'm not educated, I'm not enough, எனக்கு போதுமான அறிவு இல்லை, எனக்கு போதுமான நாலேஜ் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். பயப்படாத. கடவுள் சிமியோனை மீன் பிடிக்கிறவனை மாற்றுறது போல நம்மளை மாற்ற மாட்டாரு. ஹலோ, மாற்றுவாரா இல்லையா? மாற்ற முடியும். நம்ம நினைக்கலாம், சோர்ந்து போகலாம், பயப்படாத. Don't give up. விடாமுயற்சி வேண்டும். You must have a persistency in your life. விடாமுயற்சியில இங்க சிமியோனை அடையாளம் கண்டு கொண்டதை நாம் பார்க்கிறோம். இன்று நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்து எப்படி சிமியோனை தேர்ந்து கொண்டது போல நாம் மற்றவர்களை
அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி சிமியோனை அடையாளம் கொண்டது போல நாம் அப்படியாக திருச்சபையிலே நாம் மற்றவர்களை பார்த்து நம்ம அடையாளம் கொள்ள வேண்டும். இவர்கள் செய்ய முடியுமா முடியாதா என்று கர்த்தர் நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறது பார்க்கிறோம். இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து படகுல ஏறுகிறார், எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு. இங்க சிமியோன் என்ன சொல்றான்? ராவு முழுவதும் அப்படிதானே பாடுபட்டோம், என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம், ஒண்ணுமே கிடைக்கல. நீங்க சொல்றியா நான் மீன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படிதானே கிடைச்சிச்சு? அப்படிதானே? எப்படி எப்படி மீன் கிடைக்கும்? How did they caught the fish? You don't know. I want you tell. Just give your answer. Work hard. விடாமுயற்சி, கஷ்டப்பட்டார்கள். வேற what other things you can think? Work hard, one thing, right? First they didn't get the whole night. அதுதான் பாயிண்ட் இங்க. அதுதான் கீழ்ப்படிதல். முதலாவதாக கீழ்ப்படிதல். யா எதற்கு எதற்கு கீழ்ப்படிதார்கள்? why they obey? ஆண்டவர் சொன்னத வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார்கள். யா அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, படிமா வாசிமா. அவர் போதகம் பண்ணின பின்பு முடிந்து அப்புறம் அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இது கவனிங்க, மறுபடியும் வாசிமா. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். முதலாவது ஒரு படகுல ஏறினாரு, அப்புறம் பேசினாரு, போதித்தாரு. அப்புறம் என்ன சொன்னாரு? What did he say? What did Jesus say to? அதான வாசிப்ப அந்த ஒரு வசனம் தாங்க வாசிச்சிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை, அதுல இருக்க. ஓகே, ஆழத்திலே கொண்டு போய் அலைய போடு. பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் சுவிசேஷம் சொல்லும் பொழுது அந்த படகு தான் ஒரு பொருத்தமானதா இருந்தது. See, the boat is the but is provided as an ideal arrangement. That means அங்க என்ன கிடைக்குதோ அது பயன்படுத்திக்கிறது மாதிரி. புரியுதா? இன்னைக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு, சுவிசேஷம் போகிறதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? ஏகான் பஸ் வேணும், ஏகான் காடி வேணும், அப்பதான் நான் போவேன் சுவிசேஷம் சொல்றதுக்கு. அப்படி புரியுதுங்களா உங்களுக்கு? ஊர்ல போய் பாருங்க, நம்மளாவது ஏகான் எல்லாம் புட்டி எல்லாம் நல்லா இருக்கு, கம்ப்ளைண்ட் பண்றீங்க. முன்ன வந்து வேர்க்குது, நீங்க இப்போ கம்ப்ளைண்ட் பண்றீங்க, ரொம்ப குழுவுதுங்க. ஒன்று எடுத்துருங்க. ஒன்று இதுல வேற ஒன்று ஒரு ஆர்டர். நம்ம வந்து அப்படியாக எனக்கு கம்ஃபர்டபுள். ஆக படகு வந்து ஒரு பொருத்தமான இடமாக அந்த சூழ்நிலைக்கு ஆண்டவருக்கு அது பொருத்தமாக இருந்தது. இஸ் an idol. Board is an idol to make arrangement to preach the word of God. அப்ப என்ன கிடைக்கிறதோ அந்த நேரத்துக்கு அங்க என்ன நம்மளால பாவிக்க முடியுமோ, உபயோகிக்க முடியுமோ, அப்படியாகத்தான் நம்ம சுவிசேஷத்திலே நமக்கு வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த வேண்டும். நம்ம எதிர்பார்க்க முடியாது, ஓ எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், அப்பதான் நான் போவேன், அப்பதான் நான் சொல்லுவேன். இல்லை, அப்படி இல்லை. கர்த்தர் அப்படி நினைச்சிருந்தாருனாக்கா அவர் நல்ல பெரிய ஷீப் கொண்டாந்துட்டு அங்கே வச்சுட்டு போதகம் பண்ணியிருப்பாரு. அவருக்கு வேண்டியது கர்த்தருடைய வசனம், அவருக்கு வேண்டியது வார்த்தை, மனிதர்களுக்கு போகணும், சுவிசேஷம் சொல்லணும். அதுக்காக தான் நாங்கள் வந்தாரு. இன்னைக்கு நம்மளாம் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். எதற்காக வாழ்ந்து கொண்டு இருக்கோம்? நீ நினைக்கிறீங்க? சொல்லுங்க. நம்ம நினைக்கிறோம், வேலை செய்யறேன், சாப்பிட்டேன், வீடு வாங்கினேன், நல்லா லக்ஸரியா இருக்கிறேன், நான் செத்து போறேன், அப்படின்னு எங்க போவேன் என்று தெரியாது. கர்த்தருடைய திட்டம் என்ன? What's God's plan is that He have created mankind
to obey and to inherit the kingdom of God. அவருக்கு என்னன்றால் அவர் படைத்தது ஒரு நோக்கம் இருந்தது இல்லவா? He got an idea plan. திருவிளையாடல் சொல்றாருல கர்த்தருக்கு அப்படியா மனுஷனை படைச்சாரு, எனக்கு நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அவருக்கு இஷ்டம். நீ கேள்வி கேட்காத. நான் ஏன் சுவிசேஷம் சொல்லணும், நான் ஏன் பரலோகம் போகணும், நான் ஏன் கஷ்டப்படணும், அதுவும் கேள்வி இல்லை. நீ இல்லைனாக்கா உனக்கு பிரச்சனை, கேட்டாக்கா கீழ்ப்படைஞ்சா உனக்கு லாபம். அது கீழ்ப்படுது. அங்கே கீழ்ப்படைந்து இங்க இயேசு சொன்ன பிறகு இவன் கம்ப்ளைண்ட் பண்றான். கம்ப்ளைண்ட் பண்ணல, என்ன சொல்றான் படிமா? இயேசு சொல்றாரு, see after அவர் சொல்றாரு 4வது வருஷம் he finished speaking after போதிச்ச பிறகு வலைகளை கொண்டு போயிட்டு எங்க go and put into a deep water, go and put your net into deep water. ஆழமான இடத்துக்கு வலைய போடு. கரையில போட்டா கிடைக்குமா? பில்லு கல்லு தான் கிடைக்கும். அதனாலதான் ஆழத்துக்கு போகணும். நம்ம என்ன செய்யறோம், இங்கே கரையில நின்றுக்கிட்டு பக்கத்துல யார் இருக்கா இவங்களை இங்கேயே சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இப்படியே பார்க்கணும். எப்படி சுலபமா பார்க்கணும். கரையிலேயே உட்காந்துக்கிட்டு நீ கரையிலே போட்ட வலையில போட்டாங்க என்ன கிடைக்கும் உனக்கு? கல்லு பில்லு முள்ளு இதான் கிடைக்கும். ஆமாவா இல்லையா? கரையை வலைய பார்த்துருக்கலாம். வலையை கொண்டு கரையில் யாரும் போட்டிருப்பாங்களா? நல்லா சிக்கும் இல்லை முள்ளுகள் எல்லாம் இல்லையா? கடல் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் குப்பைங்க தான் இருப்பாங்க. ஆழத்தில் போய் போடு இல்லையா? பிரியமானவர்களே, நம்ம சுவிசேஷம் சொல்லுவது அப்படிதான். ஆழமான இடத்துக்கு போகணும். கஷ்டம், ஆபத்து இருக்கு, ஆழத்தை கவுந்துரும். நீ கவுந்துருவ, வாய்ப்பு இருக்கு. மற்றவர்களால கவுக்கப்படுவது இருக்கிறார்கள் இல்லவா? ஆழத்துக்கு போ, நீர் கிடைக்கும். ஆண்டவர் சொல்றாரு. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற இடத்துல காட்டுவதற்கு deep, you must go inside, deep inside. ஆழத்துக்கு போனாதான் உனக்கு அங்க தெரியும். அங்க உள்ள மக்கள் எப்படி இருக்கிறாங்க, எப்படி வாழ்றாங்க என்பது தெரியும். நீ ஆழத்துக்கு போனதுனால தான் என்னது உனக்கு மீன் கிடைச்சிச்சு. நீ அப்படிதான் சுவிசேஷம் நீங்க ஆழமா உள்ளுக்கு போனா தான் தெரியும் மனிதர்களுக்கு அங்க என்ன தேவைப்படுகிறது என்று. அதான் மீன் கிடைச்சிச்சு. அது மாதிரி தான் கிடைக்கும். அந்த மாதிரி தான் ஆத்மா சேர்க்கப்படும். அதுதான் சொல்லுகிறார், கோ டீப் இன்சைட். அதான் அர்த்தம். கிடைச்சிச்சா இல்லையா? கேட்டானா இல்லையா? கர்த்தர் சொல்ற ஓவே. அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்ததுனால அவனுக்கு மீன் கிடைத்தது. அவன் என்ன சொல்லுகிறான்? I work all night but I got nothing, but you say. நான் ராவு முழுவதும் நான் பிரயாசப்பட்ட ஒன்று கிடைக்கல. ஆனா ஆண்டவரே நீர் சொன்னதுனால நான் போறேன். I will let down my net அப்படின்னு. அதனால தான் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? கர்த்தர் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? குமான் மத்தேயு 28 அது சொன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். மத்தேயு 28ல ஒரு வசனம் இருக்கு. God have commanded us in the chapter Matthew 28. What has he commanded us? The whole world. சொல்லுங்க. புறப்பட்டு போக உலகம் எங்க போய் சகல ஜாதி சிக்கிறாரோ அன்னைக்கு நான் பாடினேன். புறப்பட்டு போங்கள் என்றார், நான் கூடவே இருப்பேன் என்றார். புறப்பட்டு போங்க என்று ஆண்டவர் சொல்லிட்டார். அப்ப அதனால தான் சொன்னேன், கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கு. இதுதான் அவரோட வேலை. நான் படைச்சேன், நீ பரலோகம் வந்து சேரணும், அது என்னோட ஆசை. ஆனால் நீ நல்லா இருக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும், அது என்னோட திட்டம். பிரச்சனை இல்லை. ஆனால் நீ எங்கே கீழ்ப்படியணும், நான் சொல்ற மாதிரி நீ கேட்கணும். அப்படிதான் ஆண்டு சிம்பிள் தானே. ஆனால் ஏன் நமக்கு அது இது வரல? நம்ம நினைக்கிறோம் நான் செய்கிறது தான் சரி, நான் வேலை செய்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் எனக்கு என்ன முடிஞ்சதோ அதெல்லாம் நான் முடிச்சிட்ட பிறகு தான் நான் ஆண்டவர்கிட்ட வருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம் இல்லையா?
நான் எல்லாம் பசியாரெல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் திருப்தி ஆகிட்ட பிறகு அப்புறம் தான் நான் சர்ச்சுக்கு இஷ்டம் போல வருவேன். இங்கே சில பேர் இருக்கிறாங்க சபையில், நான் இங்கே சொல்லலை, என்ன ஆகும் சபைக்கு வர்றதுனாக்கா இந்த வர்ஷிப்லாம் எடுப்பாங்க தெரியுமா, பிடிக்காது சில பேர். முன்னெல்லாம் லூத்தரன் சர்ச்சில் சில முன்ன வந்து இந்த பாட்டே தான் படிப்போம். அந்த கிறிஸ்மட்டிக் வந்து பாஸ்டர் புக்மன் வந்த பிறகு தான் அந்த மாறுதல் வந்துச்சு. அதுக்கு முன்னுக்கெல்லாம் வேறு எங்கே இருந்துச்சா? இல்லை. எல்லாம் முடிஞ்ச பிறகு சில பேர் என்ன சொல்லுவாங்க, பேட்மேன் பாட்டா, அது வந்து பேட்மேன் பாட்டுன்னு. பக்மேன் வந்து பேட்மேன் சொல்லிட்டாங்க. பேட்னா பிஏடி இல்லை, பேட் வவா பேட்மேன். ஓகே, அப்படிதான் இஷ்டம் போல வர்றது. அப்படியே வந்துட்ட பிறகு அப்புறம் அந்த சர்மன் டைம் கரெக்டாக வருவாங்க. சர்மன் அவங்க கேட்கறது வந்து சர்மன் மட்டும்தான். சர்மன் கேட்டு முடிஞ்சிட்டு ஆசீர்வாதம் வச்ச உடனே ஆளு வெளியே இருக்க மாட்டாங்க. இப்படியாக இருந்தார்கள் மக்கள். இது என்னோட சாட்சி, நான் கண்ணால் பார்த்தது சொல்றேன். அப்புறம் எப்படி ஆசீர்வாதம் வரும்? ஆண்டவர் பார்க்கிறார், ஆனா இறக்கப்படுகிறார், கிருபை அளிக்கிறார். அதுதான் பவுலுக்கு இருந்தது. அவன் அநியாயம் பண்ணான், அவன் கர்த்தருக்கு விரோதமாக இருந்தான், எல்லாமே செஞ்சான் பவுலுக்கு. ஆனா ஆண்டவர் இறக்கப்பட்டார். அவன் நான் பாவியிலே பிரதான பாவி என்று அவன் உணர்ந்தான். கர்த்தர் இறக்கப்பட்டு அவன் மன்னித்து அவனை உயர்த்தினார். நமக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. அப்படியாகத்தான் இவர்கள்லாம் இப்படி இருந்தார்கள். என்னது கடைசியில இப்படி செய்தவர்கள் கடைசியில ஆண்டவர் எல்லாம் விட்டுட்டாரு, ஆசீர்வதிச்சாரு, நல்லா இருந்தாங்க. ஆனா ஒரு காலகட்டம் வருது இல்ல, பிரச்சனை வருது. பிரச்சனை இப்ப ஓடிக்கொண்டிருக்கிறது. பொய் சொல்லல, உண்மை. இப்படிதான் திருமணங்களே. அப்ப ஆண்டவருக்கு சொல்றது ஏதோ ஒரு திட்டம் இருக்குதுனாக்கா ஆண்டவர் அது நல்லவராக தான் இருக்கு, அது நமக்கு கீழ்ப்படியும் இல்லையா? ஆக இங்க கர்த்தர் சொல்லிட்டார் போங்கள் என்று உலகம் என்று போய் சீஷராக்குது. He obeyed to Jesus, he listened and he has faith. முதலாவது அவன் கீழ்ப்படிந்தான். இரண்டாவது தேவனோட வார்த்தையை அவன் கேட்டான், கேட்டு கீழ்ப்படிந்து விசுவாசித்தான். ஏன் நீ சொல்றீங்களா ஆண்டவரே, சரி நான் போறேன் அப்படின்ட்டு போறான். ஐயரே ராவன் 5வது வருஷமா. அதற்கு சீமோன், ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றான். உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையில் போடுகிறேன் என்று அவன் சொன்ன வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்படிஞ்சான், விசுவாசித்தான், நம்பினான் இல்லையா? அந்த நம்பிக்கையின் பாத்திரமாக அவனுக்கு என்ன நடந்தது? அவனுடைய நம்பிக்கையின் பாத்திரமாக என்ன நடந்தது? என்னது? ஆசீர்வாதங்க. இரண்டாவதா பார்க்கிறோம் ஆசீர்வாதம், blessing. இன்றைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கேட்கிறோம், கீழ்ப்படுகிறோம், ஆசீர்வாதம் உடனே எதிர்பார்க்கிறோம் இல்ல, வரும். எப்போ வரும்? காத்திரு. ஏனென்றால் நீ விசுவாசமா இருக்கிறாய், நீ கீழ்ப்படுகிறவனா இருக்கிறாய், ஆனா காத்திரு. கர்த்தர் கண்டிப்பாக அதை வாய்க்க செய்வார். ஆக இங்க அதுதான் நடந்தது. அவனுக்கு ஒரு ஏராளமான மீன்கள் கிடைத்தது என்று நம்ம அப்ப இந்த you see at last he was blessed with large number of fish. கடைசில அவங்களுக்கு கிடைச்சது அதிகமான மீன்கள். அது அந்த மீன்லாம் என்னங்க? ஆசீர்வாதங்க. மீன் கிடைக்கிறது வந்து மீனுக்கு சொல்றோம், ஆனா அது ஆசீர்வாதம். நமக்கு அவ்வளோ மீன் கிடைச்சிச்சு இல்லையா? அவ்வளோ ஆத்மாக்கள் வந்தாக்க சபைக்கு எவ்வளோ சந்தோஷம், கர்த்தருக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஆக இங்க இப்படியாகத்தான் இவன் கீழ்ப்படிந்ததுனால ஆண்டவர் இவனை ஆசீர்வதித்தார். ஏன்னா அவன் விசுவாசிச்சான். அதுதான் ஆபிரகாம் யார பழைய ஏற்பாடு வாசிச்சது? பழைய ஏற்பாடு வாசிங்க தானே? என்ன வாசிச்சோம்? நீ போய் ஆபிரகாம் என்ன அப்ராம் அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா? ஆபிரகாம் இல்லை, ஆரம்பத்தில் அவன் பேர் வந்து அப்ராம். அப்புறம் தான் எப்ரஹாம் என்ன வந்துச்சு. சொல்லலையா? ஆண்டவர் சொல்லலையா? I will bless you, I will make
I will make you great in this nation. Those who bless you and I will என்ன சொல்லுவாங்க, I will bless those who bless you அப்படின்னு. யார் உன்னை ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னாக்கா சரிங்களா, என்ன வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். புரியுதுங்களா? மற்றவர்களின் ஆசீர்வதிப்பது, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். அதுதான் பவுல் என்ற ஏப்ரஹாமுக்கு அப்படிதானே சொல்றாரு, விசுவாசமா இருக்கணும் தேவன்கிட்ட. அவன் விசுவாசமா இருந்ததுனால அவர் சொல்றாரு, நான் உன்னை பெரியவனா ஆக்குவேன், இந்த தேசத்தை உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு. இல்லவா? அப்படிதான் நடந்தது. So all people on earth will be blessed through you. உன்னால இந்த தேசமே ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நடந்துச்சா இல்லையா? கரெக்டா தான் இருந்தது. அப்ப இங்க என்ன சொல்றாருனாக்கா, விசுவாசம், அந்த நம்பிக்கை. கர்த்தர் இந்த ஆபிரகாம் அவன் மீது வைத்து, ஆண்டவர் மீது வைத்த அந்த விசுவாசத்தை நிமித்தமாக அவனுக்கு ஆசீர்வாதமாக மட்டுமல்ல, அந்த தேசமே ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த தேசம் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா? கொஞ்ச நேரம் ஓகே, சரி அடுத்த வாசிங்க. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுந்த மீன்களை பிடித்தார்கள். அப்ப வலையை அப்படி வந்து தாங்க முடியாம பாருங்க எப்படி இருக்கிறாங்க, கிழிகிற அளவுக்கு மீன் மேல பறக்கதெல்லாம் இல்லையா? இப்படிதாங்க எப்ப ஆண்டவருக்கு நம்ம செய்யப்படுது, ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம நினைக்கிறோமோ, வலை கிளிகிற போல நமக்கு ஆசீர்வாதம் அப்படியாக மிகுதியா வரும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழுவும் மடியிலே வந்து போட சொல்றாருல, அந்த மாதிரி அமுக்கி குலுக்கி வலை கிளிகிற அளவுக்கு ஆசீர்வாதம் நமக்கு வரும். அது என்ன பண்ணும், விசுவாசிக்கணும். வார்த்தைக்கு ஆண்டவர் சொல்றது கீழ்ப்படிக்கணும், அவ்வளவுதான். அதுதான் அவன் செஞ்சான், கீழ்ப்படிந்தான். இயேசு சொன்னாரு, அவன் போனா கிடைச்சது. மீன்களை பிடித்தாப்படும். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். மற்ற கூட்டாளிகள் யார் அங்க இருந்தது? முதல்ல சொன்ன பேர் யார்? இது சீமோன் பேதுரு ஒன்று தான். ஓகே, வேற ரெண்டு பேர் தான். யாரு? யோவானும் Peter. Simon Peter is first. He got two friends. யோவானும் ஜேம்ஸ். ஜேம்ஸ் தான் யோவானா? யாக்கோபும் யோவானும் இருந்தார்கள். ஓகேயா? சரி, இங்க சைகை காட்டி வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு இங்க நிறைய கிடைச்சிருக்கு அப்படின்னு இல்லையா? See, they signaled their partners just because the boat was full of fish and began to sink. அது முழுகிற அளவுக்கு இருக்கிறதுனால இங்க வந்து உதவி செய்ய அப்படின்னு கூப்பிடுறான் சைமன். பிரிமானவர்களே, இது அவன் கூப்பிடுறது மட்டுமல்ல, உதவிக்கு மட்டுமல்ல, மீன் நிறைய இருக்குது. ஆனா அது மற்றவங்களும் அதை பகிர்ந்து கொள்ளலாமே, மற்றவங்களும் அதை கொடுக்கலாம். மற்றவங்களுக்கு அந்த கூட்டாளி இருந்தாங்களே, அவங்களுக்கு இந்த மீன் எல்லாம் எடுத்து போய் என்ன செய்ய போறாங்க? நிறைய ஒரே நாள் நல்லா சாப்பிட முடியுமா? கொடுப்போம். உனக்கு கொடுத்த ஆசீர்வாதமா இங்க யாரு? ஆபிரகாம் சொன்னார்ல, ஆண்டவரே உன்னை I will bless those who bless you. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய், இந்த தேசம் முழுவதும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பாய் இல்லவா? அப்ப அவனுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு நமக்கு வந்தது, இந்த உலகத்துக்கு எல்லாம். அதே போல இந்த உனக்கு கிடைத்த இந்த ஆசீர்வாதம் மீன் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகிறான். உனக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதமும் இந்த நன்மையும் மற்றவர்களுக்கு நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும். You have to share the love, you have to share the blessings to others also, because you are blessed. இல்லவா? நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், அந்த ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாமே. அது ஏன் கஞ்சத்தனம்? கஞ்சத்தனம் பட்டு தான் மீனெல்லாம் என்ன அழித்து போயிருக்கும். ஆமா இல்லையா?
நாரிடும் எல்லாமே மீனெல்லாம் ரொம்ப நாளைக்கு இருந்தா இல்லையா? அதனால நீ ஏன் வச்சிருக்க? கொடு. அப்படியே வச்சு மூட்டுக்கு கட்டிக்கிறது வீட்டுக்குள்ளே அப்படியே எல்லாத்தையும் அரிசி அளவு அதை பூச்சி விடுவோம். அது வரைக்கும் அப்படியே வச்சிருப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. இது வந்து நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்படி இருக்கிறாங்க இல்லைம்மா? கொடு, கொடுக்கப்படும். பகிர்ந்து கொள் உன்னோட ஆசீர்வாதத்தை, நீ ஆசீர்வதிக்கப்படுவார். அதுதான் ஆபிரகாம் வந்தது. அதே போல ஆண்டவர் நம்மளும் அப்படியாக தாங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் இப்படியாகத்தான் ஆசீர்வதிக்கப்படுவோம். எப்படியாக? அம்மிக்கு குலுக்கி சரிந்து விழுகிற அளவு, வலை கிழிந்து போற அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதம் வரும் என்று நீ விசுவாசி. ஆனா அவங்க என்ன செஞ்சான்? ஏதோ கீழே விழுகுறான். ஐயோ ஆண்டவரே என்ன மன்னியும் ஐயா, அப்படிதானே? கீழே விழுந்து அவன் என்ன சொல்றாங்க? நான் பாவிதான். அவன் பாவம் செஞ்சானாலே தெரியல, இப்படிப்பட்ட தெரியும். ஆனா அவன் உணர்கிறான், ஐயோ நான் பாவி அப்படின்றத சொல்றது. எங்க படிமா. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். சீமோன் பேதுரு அதை கண்டு, எதை கண்டு? சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்தான். அவன் ஏன் இயேசுவின் பாதத்தில் எதை கண்டான்? அவன் கீழே விழுந்தான். What he have seen and he kneeled down at Jesus' feet. சொல்லுங்க. திரளான பார்த்துட்டான் இல்லையா? ஐயோ ராம் முழுங்க நான் அடைஞ்சேன், அப்படி இப்படி ஒண்ணுமே கிடைக்கல. இவர் இந்த ஒரு மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் கேட்டேன், போனேன், எனக்கு கிடைச்சிச்சே. அப்ப எல்லாரும் அவங்க கூட்டாளி எல்லாம் பாக்குறாங்க, எல்லாம் மீன், அவ்வளவு மீன். இதை பார்த்து அவன் என்ன ஆயிட்டான்? என்னது? Astonished. He was astonished when he saw the fish. When he listened to and obeyed the word of God. அவன் பிரமிச்சிட்டான் இல்லையா? அவனும் அவனுடைய கூட்டாளிகளும் பிரமித்து போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. எதை கண்டு? அதே அற்புதத்தை கண்டு. இயேசு சொன்ன செய்த அந்த அற்புதம் அவன் கண்டான். ஐயோ இப்படியா, இப்படிப்பட்ட ஆண்டவர் இவரும் இப்படி இருக்கிறாரா அப்படி என்று அவன் பிரமித்து போனார். இதேதான் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகம் முழுவதும் 2000 வருஷத்துக்கு முன்பதாக எல்லாமே நடந்து கொண்டு வந்தது, எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் பார்க்கிறோம், நமக்கு தெரியும், என்னவென்று புரியும், வாசிக்கிறோம், அற்புதத்தை பார்த்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே எது பிரச்சனை வந்தாலும் கூட அதிலிருந்து நமக்கு விடுதலை உண்டு, கிடைக்கிறது, ஆசீர்வாதம் என்று நாமளும் அனுபவித்திருக்கிறோம். ஆனால் பிரமிப்பு நமக்கு அப்படி வருகிறதா? இருக்கலாம். ஆனா பிரமிச்சு போனாங்க. ஆனா கடைசி என்ன செஞ்சாங்க? கடைசியா என்ன செஞ்சாங்க? 11ஆம் வசனம் வாசிமா. அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பிரமித்தார்கள் இல்லையா? நம்ம அப்படிதான், நம்ம பிரமிச்சு போயிடுவோம். ஐயோ ஆண்டவர் இப்ப செஞ்சார், அது செய்தார், அற்புதம் மனுஷர்கள் எல்லாம் நம்மளும் பார்த்துருக்கிறோம், நம்மளும் கண்டுபிடிதான் இருக்கிறோம், பார்க்கிறோம் என்னென்ன நடக்கிறது இல்லையா? நமக்கு அந்த ஒரு ஆசீர்வாதம் போல நம்முடைய வாழ்க்கையில் வந்தது என்று நம்ம பிரமிச்சு போயிருப்போம் அல்லவா? ஆனால் அதெல்லாம் இருந்து கூட அவ்வளவு ஆசீர்வாதம், அவளை மீன் கிடைத்தாலும் கூட பின்னால ஓடிட்டான். யாரு முன்னால? இந்த மீன் எனக்கு முக்கியம் இல்லை, இந்த மீன் கூட எனக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும் இல்லவா? நம்ம அப்படித்தான், நம்ம இருக்கிறத வச்சுக்கிட்டு இது போதும் அப்படியே இதை விட கூட கிடைக்கும், ஆசீர்வாதம் வரும் என்று நமக்கு நம்பிக்கை இல்லை. சில பேருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு போறதில்லை, ஆண்டவரை நம்பி பின்னால போறதில்லை. பின்னாலனாக்கா நீ அப்படி விட்டுட்டு வாங்கன்னு சொல்லல. அதாவது தேவனுடைய காரியத்துக்கு ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம், அந்த கொமாண்ட்மெண்ட், கட்டளை பிரகாரம் நம்ம ஏதாவது ஒன்று செய்யணுமே, ஏதாவது ஒன்று செய்யலாம் அல்லவா? அதுதானே ஆண்டவர் பிரியப்படுறது. நமக்கு அதுதாங்க கஷ்டமா தான் இருக்கும் இல்லையா?
எனக்கு ஊழியத்துக்கு வர்றதுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்கும். நான் எத்தனை சொல்லியிருக்கேன், எனக்கு 2 பிஷப்பு எனக்கு 3 தடவை அழைப்பு வந்துச்சு. எனக்கு வேண்டாம் தான் சொன்னேன். எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கலனாக்கா நான் பார்க்குறேன் சபையாரே, நான் பார்க்குறேன் எல்லாத்தையும். போதகர்களை எப்படி ஒரு வழி நடத்துக்கிறாங்க, எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி பேசுகிறாங்க, சபையார் அப்படி தான் இருக்குது என்று நான் சபையில் நான் ஒரு அங்கத்தினா இருக்கும்போது நான் பார்த்து கொண்டு இருந்தேன். அதனால எனக்கு பிடிக்கல. ஒரு வாட்டி அதான் ஊருக்கு போயிட்டு வரும்போது மெத்ரிஸ்ட் சர்ச் தான் என்னை மண்டை கழுவிட்டாங்க. போகாது, இப்படி இருந்துக்கிட்டே நீ சுவிசேஷம் செய்யலாம். ஆனால் அப்படி இப்படி சொல்லிட்டு கடவுள் பாருங்க விடலை. என் தங்கச்சி சொல்லும், நீங்கள் முன்னையே வந்து இப்படி கடவுளுக்கு வந்து இங்கே வரல, நீங்கள் ஊழியத்துக்கு வரல, அதான் உங்களுக்கு பிரச்சனை. அப்படியா? ஓ சரி பார்ப்போம். ஊழியத்துக்கு வந்துட்டா பிரச்சனை இருக்காதா? டபுளாக இருக்கும். நல்லா இருக்கும் போது அதை விட மோசமாக இருக்கும் இல்லையா? ஆனால் உலகத்திலே சிறந்த ஒரு வேலைன்னு சொன்னாக்கா இந்த வேலை தான். சம்பளம் குறைவாக இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம பிறப்போம், இறக்க போகிறோம். ஆனால் இதில் இருக்கிற ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் இக்காலத்துக்கு அது நன்மை கொடுக்கும். நம்ம ஏன் கடவுள் நம்ம அதுக்கு தான் படிச்சிருக்காரு. எதுக்கு படித்தாரு? நீ நல்லா இருக்கணும், நீ வாழ்க்கை நல்லா சந்தோஷமாக இருக்கணும், நீ கல்யாணம் பண்ணணும், பிள்ளைங்க இருக்கணும், வீடு இருக்கணும், அது இருக்கணும். அது தற்காலிகமான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை இல்லை. உனக்கு அது நிரந்தரம், கொஞ்ச நாளைக்கு தான். முன்னெல்லாம் 100-200 வருஷம் வாழ்வோம். இப்போ போட்டாச்சு. எவ்வளோ ஒரு மனுஷன் எத்தனை வருஷம் வாழ்வோம்? இப்போ உள்ள ஸ்டாண்டர்ட் வந்து எவ்வளோ? 75-76 வருதான். அடுத்த ஜெனரேஷன் தெரியல. எங்கள் அப்பா நான் 78 வயசு இருந்தார். தெரியல நான் இருப்பேனா இல்லையா? அந்த 28 இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறோம். இருக்கணும்னா ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் இருந்தால் இருக்கலாம். ஓகே, இப்படியாக தான் திருமணங்களே இவன் புறப்பட்டு போனான். பின்னால் எல்லாத்தையும் அப்படி இருந்து கூட எல்லாத்தையும் விட்டுட்டு போனதாக அவன் சொல்றான், ஐ எம் a sinful man. அவன் உணர்கிறான். பிரிமார்களே, ஒரு பக்கம் அவன் உணர்கிறான், ஒப்புரவாதம் ஆகிறான், மறுபக்கம் அது விரும்பித்து போனான். ஆண்டவர் செய்த காரியத்தை பார்த்து அவன் விரும்பித்தான் என்று அப்படியாக தான். அதனால தாங்க இவன் பாவி என்று உணரும் போது அவன் தன்னைத்தானே ஒப்புரவாதம் செய்யும் பொழுது அப்ப ஆண்டவர் அது பார்க்கிறார் அல்லவா? ஆண்டவரோட கிருபை, ஆண்டவரோட இரக்கம் அங்க இறங்குகிறது. இவன் இப்படி இருந்து கூட ஆண்டவர் பாருங்க, அவன் இரக்கத்தை நிமித்தமாக ஆண்டவர் அவனை எப்படிப்பட்ட மனுஷனா ஆக்கினாரு? சிமியோன் என்று மறுபடியும் எப்படி வந்தது? பேதுரு, பீட்டர். நீ இனிமேல் சிமியோன் இல்ல, நீ இனிமேல் பேதுரு. பேதுரு என்றால் என்ன? நீயா முதிக மற்றவங்க வாய்ப்பு கூட. ராக், கல், கல்லில் மேலே நீ கட்டுவாய் அப்படின்னு சொன்ன. ஓகே, ராக். ஓகே, ஆக அதுதான் அவர். அப்புறம் தான் அவன் எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தான் என்று உங்களுக்கு இங்க பேதுரு அப்படியாக தன்னை உணர்கிறான். நான் பாவி, ஆண்டவரை என்னை மன்னிக்க சொல்ல நான் பாவி அப்படி என்று முன்னுக்கு வந்து நான் நிற்பதுக்கு எனக்கு அழுகிறது இல்லை. அதே தான் பிரிமார்களே, பவுல் அதான் சொல்றாரு, பாவிலே பாவின பிரதான பாவி என்று இல்லவா? அப்படிதான் சொல்றாரு. யார் வருஷம் எபிஸ்டல் யாரு? கிருபா, நீ தானே வாசிக்கல, உன்னோட பேரு தான் இருந்தது. ஓகே, யார் வாசிச்சா தெரியுமா? கிறிஸ்டினா. ஓகே, அது எடுத்துக்கொள்ளுமா. 1 தீமோத்தேயு 1:16 அதிகாரமா? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல என்ன சொல்லுது? அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு
திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். இரக்கம் பெற்றேன். அவன் பிரதான பாவியிலே பாவியாக இருந்தாலும் கூட இரக்கம் பெற்றேன் என்று பவுல் அப்படியாக சொல்கிறார். இங்க பேதுரு அப்படிதான் சொல்றார், பாவி நான் என்று தன்னை ஒப்புரவாதம் அர்ப்பணம் செய்கிறார்கள், அர்ப்பணிப்பு. இதே தான் பவுல். இங்க பவுல் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? அவரோட சரித்திரம் படிச்சோம்னா பயங்கரமா இருக்கும். அவருனால தாங்க இந்த மிடில் ஈஸ்ட்ல இருந்து அந்த எஃபெசஸ் அந்த ரோம்ல இருந்து அவருடைய சரித்திரம் பாருங்க, கூகுள் தட்டி பாருங்க. 4 மிஷினரி மிஷன் அவரோட வேலை போட்லேயே தான் போனார். அந்த கப்பெல்லாம் ரக்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அப்பெல்லாம் போடலாம் இல்லை, புரியுதுங்களா? காற்று அடிச்சு அதிலேயே போகிறது அப்படியே. அப்படி ஊழியம் செய்தவர் அவர். கடைசியில் கழுத்தை வச்சு கொண்டாருங்க ரோமில் அவரை. இப்படிலாம் பாடுபட்டு இவர்கள்லாம் இன்றைக்கு சுவிசேஷம் சொல்லி அந்த வார்த்தையை இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துட்டு அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். ஹலோ, அவர் செய்த தியாகம். ஆனால் அவர் என்ன இருந்தாலும் அப்படி இருந்து கூட பாவியின பிரதான பாவி என்று அங்கே அழகாக சொல்கிறார். ஏன் அவன் அப்படியா பிரதான பாவி என்று தன் ஒப்புக்கொள்கிறான்? 13வது வசனம். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். எப்படி முன்ன எப்படி இருந்தேன்? வாசி ஒன்று வாசி. தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும். தூஷிக்கிறவனா மாயாஜாலம். ஓகே, அப்புறம் துன்பப்படுத்துகிறவனும். யாரை துன்பப்படுத்தினான்? துன்பப்படுத்தினான். அப்படிதான் அதான செஞ்சான். எல்லாம் கிறிஸ்தவர்களும் துன்பப்படுத்தினான், கொன்றான், எல்லாத்தையும் பிடிச்சி இல்லையா? அது பிறகு என்னாச்சு? இயேசு கிறிஸ்து, இது நான் சொல்ல கதையில இல்லை, நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுறதுக்காக. எப்படிப்பட்டவனாக இருந்தான் அவன்? துன்பப்படுத்துகிறவன், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவனாக இருந்தான். தமஸ்கஸ்ல இருந்து வரும்போது அவன் என்ன ஆச்சு? அவனுக்கு கண்ணு கூடா போச்சு. அந்த வெளிச்சம் அடிச்சவனே அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? why are you persecuting me? அப்பதான் தெரியும் 3 நாள். அப்பதான் அவர் அனுப்புறார் அனானியாஸ்க்கு, போயிட்டு பாரு அங்க உனக்கு மறுபடியும் வரும் அப்படின்னு. நீங்க வீட்டுக்கு போனா ரோமர்ல 8, 9, 10 வாசிங்க, அந்த கதை உங்களுக்கு தெரியும். ஓகே, அதனால தான் என்ன ஆச்சு? என்ன செஞ்சா? துன்பப்படுத்தினான். அதனால இந்த துன்பப்படுத்தினால உனக்கு ஆண்டவர் உணர்த்தினாரு, உனக்கு கூட நாத்தினாரு. ஆனா மறுபடியும் இரக்கத்தின்படி மறுபடியுமாக ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். ஓகே, அப்புறமா கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். கொடுமை அநியாயம். அப்புறம் அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினாலே இரக்கம் பெற்றேன். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அப்படி அநியாயம் கொடுமை அப்படி செய்ததால் கூட எனக்கு இரக்கம் காட்டினாரே ஆண்டவரே. எப்படி இன்னைக்கு அதே இரக்கம் நம்ம இப்படியாக இருக்கலாம், கொடூரமானவர்களாக இருக்கலாம், அநியாயம் செய்தவர்களாக இருக்கலாம். ஆனால் பவுலுக்கு இரக்கம் பெற்று அதே இரக்கம் ஆண்டவர் நமக்கு மேலே வைத்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஆண்டவர்! அதைத்தான் பவுல் சொல்றாரு, பாவிலே பாவி நான் பிரதான பாவி. அதே தான் பீட்டர் சொல்றாரு, சிமியோனே பாவி நான் உம்மிடம் வந்து நிற்பதற்கு நான் வருவதில்லை ஆண்டவரே. ஏன் என்றால் அப்படி அவன் ஆண்டவர் செய்த அற்புதத்தை அவன் பார்த்து அவன் விரும்பித்து போயிட்டான். அதுதான் காரணம் இல்லவா? அப்ப இதுதான் இங்க பவுல் அழகாக அப்படி சொல்கிறார். இங்க சிமியோன் இப்படியாக தன்னைத்தானே அவர்கள் பாவிகள் என்று அவர்கள் ஒப்புரவு செய்கிறார்கள். ஆனால் இரக்கத்தின் நிமித்தம் ஆண்டவர் அவர்களுக்கு பாருங்க அவிசுவாசம் இருந்தாலும் கூட மறுபடியும் மனம் திரும்பி அவர்கள் ஒப்புரவு ஆகும்போது இரக்கம் பெறுகிறார்கள். இன்று அந்த இரக்கத்தின் நிமித்தமாக அந்த கிருபையின் காலத்தில் இருக்கிறதுனால தான் நம்ம நல்லா இருக்கிறோம். அவர் செய்த கிருபை, அவர் கொடுத்த கிருபை, அந்த ஆசீர்வாதத்தை தான் நீங்க நம்ம ஆசீர்வாதமா இருக்கும். ஆக இப்படி இருந்துதான் பிரிமர்களே. ஓகே, 13வது வாசம் இல்லையா? See, nevertheless God showed mercy to Paul. Okay,
அப்படியே தான் சிமியோன் இரக்கம் பெற்றான் என்று நாம் பார்த்தோம். அதே இரக்கம் நாமும் பெற்றோம். மூன்றாவதாக கடைசி மறுபடியும் லூக்காக போயிருமா, அவர்கள் பின்பற்றினார்கள். கீழ்ப்படிந்தார்கள், இரண்டாவது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், மீனிங் மூன்றாவதாக அவர்கள் பின்பற்றினார்கள். 15, 9, 10. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபெதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். பயப்படாதே, இது முதல் நீ மனுஷர்களை பிடிக்கிறவனாய் இருப்பாய். I do not be afraid. I will make you catch of men. I will make you the fishes of men. இந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? fishes of men. ஹலோ சண்டே ஸ்கூல். சண்டே ஸ்கூல் क्यों लोग I will make you fishes of men, fishes of men, fishes of men. I will make you fishes of men if you follow me. என்னை பின்பற்றுவாங்க, நான் உன்னை மீன் பிடிக்கிறவனா ஆக்குறேன். அப்போ யாரெல்லாம் என்னை பின்பற்றுவாங்க, நான் கொண்டு போயிட்டு கடலில் விட்டுறேன், நீங்கள் போய் மீன் பிடிங்க. ஓகே, மீன் பிடிக்கிறவர்கள். ஓகே, அப்போ பின்பற்றினார்கள். அப்புறம் சொல்லுமா, வாசிமா. அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். எல்லாவற்றையும் விட்டு என்ன செஞ்சாங்க? நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அந்த காலத்துல மீன் பிடிச்சாக்கா ஒரு மாசத்துக்கு பெரிய பணக்காரன் வித்தாக்கா. அம்மா இல்லையா? அம்மா இல்லைங்களா? ஆனா see they left everything, even though they know they can sell all these fishes and become rich for the month, but yet you understand, Messi, you understand what I'm saying? They left it and then they follow. Okay, அதை விட்டுட்டு பின் சென்றார்கள். சரி பாருங்க, அந்த மீனெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு ஒரு முதலீடு. என்னது? டிபாசிட். இஸ் a deposit for them. அந்த மீன் கிடைச்சாக்க ஒரு டிபாசிட் போடுற மாதிரி அவங்களுக்கு முதலீட்டு அவங்க வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு மாதத்துக்கு நல்லா இருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பார்க்காம மீன் சென்றார்கள். வச்சிருக்கலாம் தானே? இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருக்கிறோம்? எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லலை. இந்த மாதிரி வாய்ப்புகள், இந்த மாதிரி ஆசீர்வாதம் இருக்குது நமக்கு. ஆனா ஆசீர்வாதம் இருந்து கூட நம்ம அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருக்காக நாங்கள் ஓடுவோம் என்று யாரு பிரயாசப்படுகிறோம்? நான் அப்படிதான் சொன்னேன். 3 வாட்டி கூப்பிட்டாங்க தான், நான் போல தான் சொன்னேன். நான் எனக்கு தேவையில்லைன்னு பயம் ஒன்று. ரெண்டாவது, மக்கள் வந்து எப்படி இருப்பார்கள், அது ஒரு அச்சம். ஏனென்றால் அப்படிதான் நான் பார்த்தேன். ஆனா இருந்தாலும் ஆண்டவர் உடலையே எப்படியோ அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. எனக்கு அது நான் வந்து சின்ன வயசுல இருந்து சர்ச்சுக்கு அதிகமாக போறவன். எங்கள் அப்பா அப்படி சொல்லி கொடுத்தது. ஆனால் ஊழியத்துக்கு போகணும் பாருங்க, இதெல்லாம் அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. ஆனால் எப்படியோ பார்த்தீங்களா, ஆண்டவர் எப்படி வச்சாரு? நீ இருக்கிறியா? அப்படியே வா, உனக்கு வைக்கிறேன். இன்னைக்கு வந்து பாருங்க, மாட்டிக்கிட்டா என்று சொல்லலை. ஆனால் இருந்தாலும் பிறகு தான் யோசிக்கிறேன், இதை விட ஒரு பெரிய வேலை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஏன் தெரியுமா? நீங்கள் செய்கிற வேலை, சாரியா, நீங்கள் செய்கிற வேலைலாம் வெளியூருக்கு வேலை செய்கிறவங்கலாம் அவங்களுக்கு அப்படியே வீட்டுக்கும் அதுக்கு தான் போகும். எல்லாருமே எல்லாரும் ஆயிட முடியாது இல்லையா? அது ஆசீர்வாதம், அது வேற. ஆனால் இருந்தும் அது இப்படி இருந்துக்கிட்ட கூட ஆண்டவருக்காக நீங்கள் ஓடலாம் இல்லையா? ஆனால் இதில் ஊழியத்துக்கு வர்றதுக்கு ஆசீர்வாதம் வந்து பெரிய ஆசீர்வாதம். ஓகே, ஆக பிரிமார்களே, பின்னால் வா, தொடர்ந்து வா, நீ ஆசீர்வதிக்கப்படுவார். ஆக முடிவாக பாருங்க, கர்த்தர் நம்மளை உருவாக்குனது இந்த பூலோகத்திலே மனிதர்கள் எல்லாத்தையும் என்னது மனுக்குலத்தை காப்பாற்றுவதற்காகவும் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக்கு கொள்வதற்காக தான் ஆண்டவர் நம்மளை உருவாக்கினார். See, God came to this earth to save the mankind and to inherit the kingdom of God. That's what He has created. He has planned that I want to do this. ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது, அவருக்கு சித்தம் இருந்தது. இதுதான் என்னுடைய திட்டம். அதுதான் என்ன ஒரு திட்டம்? நான் படைக்கிறேன், நீ கீழ்ப்படி, நான் என்னை சொல்ல மாதிரி செய், உனக்கு பரலோகம் இருக்கு. அதுதான் என்னோட திட்டம்.
நீ நினைக்கிற மாதிரி அது முடியாது. நீ நினைக்கிற மாதிரி நினைச்சாக்கா உனக்கு பரலோக சுதந்திரமும் இல்லை. அது ஆண்டவரை திட்டம். ஏன் இதெல்லாம் நடக்குது என்று கேள்வி கேட்க வேண்டாம். இப்படிதான் சொல்றாரா, அப்படி இருந்தது, அப்போ உங்க ஆசீர்வாதம். அதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அதே போல ஆண்டவருடைய திட்டம் என்னவென்றால், நீங்களும் நானும் உலகம் எங்கும் போய் சகல ஜாதியை சீஷராக்குங்கள் என்று அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். மத்தேயு 28 எத்தனை இது சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்புறமா ஒரு அதிகமான ஒரு பாயிண்ட் கொடுத்தேன். Matthew 28 I am giving. God has commanded to go ye therefore make all the men can make disciples. Matthew 28 verse what? 40 yeah. There's no 40 there. No teen there. What? Dappa only. Okay. What? 19. அது தெரியும். எனக்கு தெரியும். எனக்கு ஒன்று இருக்கிறான். எனக்கு ஒரு ஸ்பாய் இருக்கா. மார்க்கஸ் சொல்லாதபடி தெரிஞ்சிருச்சு. ஓகே, தேங்க்யூ மார்க்கஸ். அடுத்தது நீ தான் எனக்கு ஸ்பாய். ஓகே, ஆக பிரியமானவர்களே, கர்த்தருக்கு இது ஒரு குட் நியூஸ் என்னன்னாக்கா, go and spread the good news. That is why we are all called as the disciples of Jesus Christ of God and fulfill His will. அதாவது நம்ம எல்லாம் அதுக்காகத்தான் சுவிசேஷகர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. அப்ப அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக யாரெல்லாம் பிரயாசப்படுகிறோம், யாரெல்லாம் பின்பற்றுகிறோம். பேதுரு விட்டுட்டு போனானே, ஓடுனா பின்னால, ஏன் விரும்பித்தான், அவளுக்கு கிடைச்சது அவ்வளவு மீன், விரும்பித்து போனான், அவளுக்கு கிடைச்சது அவ்வளவு ஆசீர்வாதம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படியாகத்தான் அவ்வளவு ஆசீர்வாதம் பெற்றிருப்போம், ஆனா விரும்பித்து இருப்போம், ஆனா ஆண்டவரோட பின் செல்கிறோமா, ஆண்டவருக்கு பின்னால ஓடுகிறோமா என்று தான் உங்க கேள்வி. யார் அந்த சுவிசேஷத்தை சொல்லுகிறது? Who are the one who called to become a disciples? Who are following Jesus Christ? Who are following to go and spread the good news? யார் அந்த போய் வார்த்தை சொல்லுகிறது? நீங்களும் நானும் தானே. அதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தாரு. அதுதானே சொல்லுகிறார், கட்டளை கட்ட, go ye for go and make disciples. ஆகியோர்களே, இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். So go. கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை பயன்படுத்தி ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவருக்கு செய்தோமானால், பின்பற்றுமானால் கர்த்தர் நம்மளை அப்படியாக அமுக்கி குலுக்கி விழுந்து வலைகள் கிழிந்த அளவுக்கு மீன் வந்ததோ அது போல ஆசீர்வாதம் வரும். நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், இந்த சபையும் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயங்களிலும் சிந்தனைகளிலும் கிறிஸ்துவுக்குள் காப்பதாக.